இன்றைக்கி இந்த வீடியோவில் கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம மீஷோவில் ஃப்ளிப்கார்ட்டில் குறைஞ்ச விலையில் வாங்கின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கால்வாசி நான் வாங்கின எல்லா ப்ராடக்ட்டுமே இதே வீடியோலேயே நான் போட்டிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆயில் பாட்டில் தான். இந்த ஆயில் பாட்டில் பார்த்திங்கன்னா நான் 4 இருக்கிற மாதிரி செட்டு வாங்கினேன். உங்களுக்கு 2 பீஸ் இருக்க மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணுறேன். ஆயில் பாட்டிலுக்காக யூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்பவே பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்டாண்டு மேலே வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து வைக்கணும், இல்லைன்னா ரெண்டுமே மோதி விழுந்துடும். ஸோ அதனால் அப்படி மட்டும் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா கெட்டியாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு உடையிற மாதிரி லேஸாக இருக்க மாதிரி இல்லை. ஒரு டைம் எல்லாம் சேர்ந்து அடித்து விழுந்துச்சு, ஆனால் உடையலை இப்படியோ. ஸோ இந்த மாதிரி நான் 3 பாட்டில் வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஒரு பாட்டில் இன்னும் பிரிக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு இது ஒர்த்து ஒரு 200 அந்த மாதிரினா அதுக்கு ஒர்த்துன்னு சொல்லலாம். பட் அந்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. அந்த ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா லைட்டாக வெயிட் நம்ம மேலே வைக்கும்போது, கண்ணாடி பாட்டில் வைக்கும்போது லைட்டாக வளையிற மாதிரி இருக்கும். மற்றபடி அந்த ஸ்டாண்ட் ஓகே தான். அடுத்து இந்த கண்ணாடி பாட்டில் நான் 16 செட்டு வாங்கியிருந்தேன். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லையா? இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதில் நான் இந்த மாதிரி மிளகு, சீரகம், அடுத்து ஸ்பைசஸ் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா ஏர்டைட்டாக இருக்குது. இது வரைக்கும் எந்த பூச்சி அந்த மாதிரி வந்ததில்லை. ரொம்ப நம்மளுக்கு திறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு டைம் ஸ்டக் ஆகிடுச்சுன்னா மட்டும் திறக்கிறதுக்கு டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி ரொம்ப குவாலிட்டியாக நல்லா இருக்குது. கண்ணாடி பாட்டிலும் பார்த்திங்கன்னா பேக்கிங்கும் ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. எதுவுமே உடையில ரொம்ப நீட்டாக வந்துருந்துச்சு. இந்த மாதிரி மசாலாவும் நான் போட்டு வச்சதில் எந்த பூச்சியோ இல்லை எதுவுமே வரலை. எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் தாராளமாக இதை வாங்கி ட்ரை பண்ணலாம். நான் வாங்கும்போது ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு 50 ருபீஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது பெரிய கண்டெய்னர் 1 kgக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கண்டெய்னர். இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா நம்ம பருப்போ இல்லை மாவு இந்த மாதிரி என்னன்னாலும் போட்டு வச்சுக்கலாம். இது நான் யூஸ் பண்ணதில்லை இது வரைக்கும். இதுலேயும் பூச்சி வந்ததில்லை. ஆனால் பயிர் வகையில் ஒரு சிலதில் பூச்சி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது வந்துடும். மேக்ஸிமம் இது நல்லா ஏர்டைட்டாக ரப்பர் கொடுத்து இந்த மாதிரி போட்டிருக்கனால ரொம்பவே ஏர்டைட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இது பயப்பட தேவையில்லை. நல்லா ஏர்டைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதோட குவாலிட்டியும் நல்லா கெட்டியாக இருக்குது. கீழே விழுந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் உடஞ்சிடாது. பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக நீட்டாக இருக்கும். அடுத்து ஜாமான் நல்லா கழுவி போட்டு வைக்கிறக்காக இந்த மாதிரி கூட வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி அதில் வடிஞ்சு அப்படியே கீழே நேராக சிங்க்குள்ளே போகிற மாதிரியே கொடுத்துருப்பாங்க. அடியை உடனே தண்ணி நிற்கும் அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. நேராக சிங்கில் விழுந்துடும். அண்ட் இதோட குவாலிட்டி வைஸ் ஓகே. நம்மளுக்கு 200 ருபீஸ்க்கு இது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம தட்டு வைக்கிறதாகட்டும் இல்லை நம்ம குட்டி குட்டி பவுல் கவுத்துறதுக்கும் இது ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்குள்ளே தண்ணியெல்லாம் வழிஞ்சு இந்த சைடு வந்துடும். இதில் நீங்கள் மேலே கொஞ்சம் மேலே அந்த மாதிரி ஜாமான் வச்சிங்கன்னா நீங்கள் நிறைய ஜாமானை கழுவி கமுத்தலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். இது ஒர்த்து தான். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 200 சம்திங் வருது. அந்த ப்ரைஸுக்கு இது ஓகேவா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சைடில் உங்களுக்கு ஸ்பூனு, கரண்டி இந்த மாதிரி அதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு சைட்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் கீழே தண்ணியெல்லாம் வடிஞ்சு போயிடும். அடுத்து கீழே ஒட்டாமல் கொஞ்சம் மேலாப்பில் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே தண்ணி போகாது. எல்லாமே சைடு வழியாக தான் உங்களுக்கு சிங்கில் வந்துடும். ஸோ இது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் இந்த ரேஞ்சுக்கு. 6 பாட்டிலுமே ரொம்பவே நல்லா நீட்டாக பேக் பண்ணி வந்துருந்துச்சு. இதில் ட்ரை ஃப்ரூட் நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலான்னு சொல்லி தான் நான் வாங்கியிருந்தேன். இதில் அவங்க ஒரு குட்டியாக கார்டு கொடுத்துருந்தாங்க. அதில் உங்களோட ஜென்யூனான ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. பேக்கிங் ஓகே. பாட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நான் எப்படியோ அது கூட சண்டை போட்டு எடுத்துட்டேன். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 450 ml மென்ஷன் பண்ணியிருக்கு. இதில் நம்ம 1/2 kgக்கு ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு 200 கிராமில் நட்ஸ் இந்த மாதிரி வாங்குறீங்கன்னா இதில் தாராளமாக போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஏர்டைட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 350 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிங்கன்னா 300க்குள்ளே நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த 300க்கு இது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ரொம்பவே நல்லாயிருக்கு.
சால்ட் அண்ட் பெப்பர் செட் வாங்கியிருந்தேன். இதோட பேக்கிங் சொல்லணும்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. 2 பாக்ஸ் கொடுத்து அதுக்குள்ளேயும் நல்லா கவர்டாக வச்சு நல்லா டைட்டாக வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறக்கே உடன் மாதிரி நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. எதுக்குடா இதுக்கு 40,000 ரிவ்யூ இருக்குது, சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். எனக்கு பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பார்த்தா நல்லா கண்ணாடி மாதிரி பலன்னு இருந்துச்சு. ஆனால் கண்ணாடி இல்லை, பிளாஸ்டிக் தான். நீங்கள் வந்து 150க்குள்ளே 110க்குள்ளே வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா க்யூட்டாக இருக்கும். இதோட ஸ்பூன் அவங்களே கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணால் இன்னுமே ரேட்டு கம்மி தாங்க. ஸோ ஆன்லைனில் வாங்க ட்ரை பண்ணுங்கள். டெலிவரியும் வந்து சீக்கிரமாக கிடச்சிரும் உங்களுக்கு. இது வந்து சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ கிச்சனில் வைக்கிறதுக்கு இது ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சு. ஹோட்டல்லாம் போனால் அதில் வைப்பாங்க பார்த்தீங்களா, உட்டனில் வச்சு அழகாக க்யூட்டாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரியே நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி பட்டர் தான். ஸ்பைசஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்காக வாங்கலாம்னு சொல்லி வாங்கினேன். இதோட பேக்கிங் பார்த்தீங்கன்னா இது உடஞ்சிடக்கூடாதுன்னு நல்லா பபிள் ரேப் பண்ணி ரொம்ப நீட்டாக கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் நான் கண்ணாடி யூஸ் பண்ணதில்லை. சரி வாங்கி யூஸ் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இது கண்ணாடி யூஸ் பண்ணால் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த டைம் நிறைய கண்ணாடி பாட்டில்லாம் ஆர்டர் போட்டிருக்கேன். இது வந்து ஏர் டைட்டாக இருக்கணும்னு லப்பர் பேண்ட் போட்டிருக்கனால நல்லா ஏர் டைட்டாக தான் இருக்கும். குவாலிட்டியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் ஸ்பைசஸ்லாம் வந்து கொட்டி வச்சுருந்தேன். என்ன ஸ்பைசஸ்னால் நான்வெஜ் கறி மசாலா, கரம் மசாலா அந்த மாதிரி கொட்டி வச்சிட்டேன். ஆனால் என்ன ஒன்று பண்ணிட்டேன்னா லேபிள் ஒட்டாமலே எல்லாம் கொட்டுனனால எது எந்த மசாலான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக நீங்கள் இந்த தப்பு பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து சீரகம், பட்டை, கிராம்பு இந்த மாதிரியெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு விசிபிளாக நல்லா தெரியும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரேட் பார்த்திங்கன்னா 6 ஜார் வந்து 250 ரேஞ்சுக்கு நான் வாங்கினேன். ஆன்லைனில் பே பண்ணி வாங்கினா ரேட்டு கம்மி தான். இது என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆர்கனைசேஷன். நான் வந்து மீஷோவில் ரொம்பவே ரேட்டு கம்மியாக தான் வாங்கினேன். இது பாக்ஸ் வந்து ரொம்பவே நீட்டாக வந்து பேக்கிங் பண்ணியிருந்தாங்க. இந்த சிசரை வச்சு நான் கட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் சிசர் ஒன்று வாங்கணும். இந்த ஆர்கனைசேசர் பார்த்தீங்கன்னா உங்கள் கிச்சன்லேயும் வச்சுக்கலாம், நீங்கள் பாத்ரூம்லேயும் வச்சுக்கலாம். ஒரு வழியாக நான் இப்படியே ஓப்பன் பண்ணிட்டேன். பார்க்க இமேஜில் அந்த மாதிரி அப்படியே இருந்துச்சு. 2 செல்ஃப் ஆர்கனைசேசர் வந்து கொடுத்துருந்தாங்க. இது கூடயே 4 பிளாஸ்டிக்கில் வந்து அந்த செவுத்தில் ஒட்டுறதுக்கு இருக்கும் இல்லையா, அது கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா ரிச்சாக, நல்லா க்யூட்டாக, நல்லா அழகாக இருந்துச்சு. இதோட குவாலிட்டி வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். இந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓகே தான். ஆனால் சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இதை ஒட்டும் போது நல்லா ஏர் லாக் ஆகாமல் நல்லா நீட்டாக ஒட்டிக்கோங்க, அப்போ தான் நல்லா ஒட்டும். நான் வந்து இந்த மாதிரி பாத்ரூமில் வச்சுருக்கேன். சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது, மற்றபடி எல்லாமே ஓகே. இது என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா செராமிக் ஜார் 2 வாங்கியிருந்தேன். மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். பேக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக பண்ணியிருந்தாங்க. காட்டன் பாக்ஸுக்குள்ளேயும் நல்லா தர்மக்கோல் வச்சு அந்த செராமிக் வந்து உடையாத மாதிரி நல்லா டைட்டாக டேப்பெல்லாம் ஒட்டி பேக் பண்ணியிருந்தாங்க. அதை பிரிக்கவே எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. சரி பிரித்து பார்த்தா அதோட மூடியும் அதுவும் செப்பரேட்டாக நல்லா டேப் ஒட்டி நீட்டாக பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. எந்த ஒரு டேமேஜுமே இல்லை, ரொம்பவே நீட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி செராமிக் வந்து யூஸ் பண்ணி பழக்கம் இல்லை. இருந்தாலும் இது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணலான்னு ரொம்ப ஆசையாக ஆர்டர் பண்ணேன். ரொம்பவே அழகாக வந்துருச்சு. இதில் வந்து நான் உப்பு, புளி இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குல்ல. உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் ரோட்டு கடையில் அந்த மாதிரி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் வந்து சைஸ் பார்த்திங்கன்னா 800 mlக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு, புளி அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 6 கண்டெய்னர் போட்டிருந்தேன். நல்லா ஏர்டைட் கண்டெய்னராக பார்த்து போட்டிருந்தேன். இதில் வந்து சுண்டல் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாங்கிறக்காக நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பேக்கிங் வந்து ரொம்பவே நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஓப்பன் பண்ணதும் எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் மூடி அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஆனால் அவங்க வந்து மேட் ஃபினிஷில் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் எனக்கு வந்து ரொம்பவே டிசப்பாயிண்டடாக ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. பட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி மாதிரி பளபளன்னு நல்லா இருந்துச்சு. நல்லா ஏர்டைட்டாகவும் இருந்துச்சு. ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி குவாலிட்டி எனக்கு பிடிச்சிருந்ததுனால ஓகே அப்படின்னு சொல்லி நான் வச்சுட்டேன். இதில் நீங்கள் ஏர்டைட்டாக இருக்கணும்னு சொல்லி பருப்பு, சுண்டல் இல்லை நீங்கள் ஸ்நாக்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் நான் வந்து சுண்டல், ரவை, ஓட்ஸ் இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருக்கேன். இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 500 ml தான். 1/2 kgக்கு கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அடுத்து இது என்ன ப்ராடக்ட்னா இதுவும் ஒரு கண்டெய்னர் தான். இது வந்து 4 கண்டெய்னர் வந்து நான் ஸ்நாக்ஸுக்காக வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிளிப் வச்சு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான் வாங்கினேன். கிளிப்பெல்லாம் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, நல்லாவே ஒர்க் ஆச்சு. இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருக்குல்ல. இதில் ஸ்நாக்ஸ் போட்டு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கினேன். இதோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 800 ml அந்த மாதிரி வரும். 1/2 kgக்கு கொஞ்சம் அதிகமாக நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா ஸ்டோர் பண்ணி ஏர்டைட்டாக இருக்கிறக்காக லப்பரும் சுற்றி கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு வந்து நல்லா ஏர்டைட்டாக ஒர்க் ஆகும். இதில் வந்து நான் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன்.
கிளிப்ஸ் எல்லாம் நல்லாவே ஒர்க் ஆகுது. இல்லை நீங்கள் கிளிப்ஸ் உடஞ்சிருச்சுன்னு சொல்லி பயந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் வந்து நல்லா உங்களுக்கு ஏர் டைட்டாக லப்பர் வச்சு நல்லா அந்த மூடியில் வந்து நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கிளிப் உடஞ்சாலும் நீங்கள் வந்து ஏர் டைட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 300க்குள்ளே வாங்கணுன்னா கண்டிப்பாக இது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக கண்டெய்னர் வாங்கியிருந்தேன். இது வந்து 4 கண்டெய்னர் அந்த மாதிரி நான் போட்டிருந்தேன். நீட்டாக வந்து பேக்கிங்லாம் நல்லா இருந்துச்சு. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 4 கண்டெய்னர் இருந்துச்சு. அது வந்து நல்லா கவரில் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த 4 பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். நல்லா வந்து இது மூடி வச்சுட்டோம்னா ஒரு வாரத்துக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப அந்தளவுக்கு வாடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கினேன். இது வந்து 4 டப்பா ரொம்பவே குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப மோசம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த ரேஞ்சுக்கு வந்து ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். அடியை வந்து ட்ரே மாதிரி அந்த ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எதுக்குன்னா நம்ம அடியை வச்சுட்டு அது மேலே வெஜிடபிள் அதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கீழே நீர் விட்டாலும் அது வந்து சேஃபாக இருக்கும். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 1800 ml. நீங்கள் வந்து 1.5 கிலோவுக்கு அதிகமாக காய்கறியோ இல்லை ஃப்ரூட்ஸோ வாங்கி நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ப்ராப்பராக நீங்கள் வந்து காய்கறிகளை வந்து கரெக்டாக அந்த நுனியெல்லாம் கட் பண்ணி நீட்டாக போட்டு வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலேயே உங்களுக்கு வந்து நல்லா வாடாமல் இருக்கும். நல்லா நீட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.